வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இது சினிமா 2.0. ஒவ்வொரு நாளும் சினிமா தகவல்களை பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது படமாக அமைஞ்சது தான் மகாராஜா இல்லையா? இந்த மகாராஜா படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு வெற்றி வாகை சூடி கொடுத்த ஒரு படமாக பார்க்கப்படுது. கண்டென்ட் ஓரியன்டாக இந்த படம் நல்ல படமாக அமைஞ்சிருந்தது. இந்த மகாராஜா படத்துடைய தயாரிப்பாளரான பேஷன் ஸ்டுடியோஸ் சுதன் பார்த்தீங்கன்னா அடுத்த படைப்பா கீர்த்தி சுரேஷ் அவர்களை வச்சு ரிவால்வர் ரீட்டா அப்படின்ற ஒரு படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் நாளைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய ரிவால்வர் ரீட்டாவுடைய ப்ரெஸ் மீட் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சந்துரு அவர்களுடைய இயக்கத்தில் இந்த படம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேஷன் ஸ்டுடியோஸ் அவங்களுடைய தயாரிப்பில் இந்த ரிவால்வர் ரீட்டா அப்படின்ற படம் உருவாயிருக்கு. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் லீட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதை அம்சமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் காமெடி இந்த ஜோனரில் அமைஞ்சிருக்கு. கீர்த்தி சுரேஷ் ஃபேமிலி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிபயங்கரமான ஒரு கும்பல். இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு கிளாஷ் நடக்குது. எதுக்காக இந்த சண்டை நடக்குது, இந்த சண்டையில் யார் ஜெயிச்சா அப்படின்றத தான் ரொம்பவே காமெடியாகவும் எமோஷனலாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ரிவால்வர் ரீட்டா படத்துல. சரி, இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வருவோம். கீர்த்தி சுரேஷ் இந்த ஈவெண்ட்ல பேசியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் பேசினது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க. நன்றியே கிட்டத்தட்ட 200-300 நன்றி போயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பத்தி என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க, இந்த படத்துல என்ன மாதிரி ரோல் எப்படி எடுத்து நடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். என் டைரக்டர் சந்துரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வெங்கட் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவரோட விஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அன்றைக்கி தடவை கதை சொல்லும் போதே நான் அவ்வளோ சிரித்து, ரொம்ப நாள் கழித்து ஒரு நரேஷன் கேட்டு ரொம்ப சிரித்து அதை இம்மீடியட்டாக பண்ணுறோன்னு சொன்னேன். அது அவரோட விஷன்னால தான். அவர் என்ன சொன்னாலும் ஷூட்டில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்ற எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், நான் எனக்கு தெரிஞ்சு அவரை கோவப்பட்டு பார்த்ததே இல்லை செட்டில். அவ்வளோ அன்பானவர். எனக்கு சந்துருக்கு இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும், நிறைய நல்ல படங்கள் எழுதணும். ஹி ஹாஸ் அ வெரி வெரி லாங் வே டு கோ. ஆல் தி பெஸ்ட் சந்துரு. அண்ட் ரீட்டாவாக என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற பேஷன் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் சுதன், நிறைய பேருக்கு வழிகாட்டுற ரூட்டோட இன்னொரு ப்ரொடியூசர் ஜெகதீஷ், அவங்க 2 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன போது. ஸோ தேங்க்ஸ் டு தெம். மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், டிகே ப்ரோ, தினேஷ் கிருஷ்ணன் பிரதர், அவர் கூட நான் தானாக சேர்ந்த கூட்டம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ ரீட்டா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப ஒரு ப்ளஷரான விஷயம். பிகாஸ் ஆஸ் அ டிஓபி இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட், சூப்பராக ஷூட் பண்ணுவார். அவர் கூட ஷூட் பண்ணுறதே ஒரு பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கேண்டி மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ டிகே ப்ரோ. இந்த படத்துக்கான அழகான ஒரு டோனை செட் பண்ணி கொடுத்து இதை ஷூட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷான் கூட என்னோட 2வது படம் ரகு தாத்தா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது ரீட்டா, ஷான் கூட ஒர்க் பண்ணது திருப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராதிகா மேம் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், நடிக்கிறேன். பட் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷனில் தான் நான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இது என்ன மாயம். ஸோ மேம் கூட எனக்கு முந்திலேருந்தே நல்ல பழக்கம் இருக்குது. பட் ஆனால் செட்டில் ஆஸ் அன் ஆக்டராக பயங்கர டைனமைட்டாக ஃபயராக இருப்பாங்க. அண்ட் அவங்கள மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் படத்தில். அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி பார்ப்பீங்க. அண்ட் அக்ஷதா என்னோட சிஸ்டர் கேரக்டர், இன்னொரு சிஸ்டர் கேரக்டரும் இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு போத் த கேர்ள்ஸ். கதிர் சார் கூட ஐ திங்க் சார் மாமன்னன் ஒர்க் பண்ணியிருக்கேன். திருப்பி எனக்கு 2வது படம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக அவங்க 3 பேர் காம்பினேஷனுமே செமையாக இருக்கும். இந்த ட்ரையோ, கதிர் சார், சென்ராயன் சார், அகஸ்டின், இவங்க எல்லாரோட காம்பினேஷனுமே நல்லா இருக்கும். சென்ராயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த வார்த்தையை தூக்கிட்டோன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது கண்டிப்பாக அந்த வார்த்தையை வைக்க முடியாது. ஏன்னா பல பேர் பார்க்குறாங்க. அது சென்சர் போர்டுன்னு இல்லை, அது யார் கேட்டாலுமே தப்பாக இருக்கும். பட் நீங்கள்
என்ன சொல்ல வரீங்கங்கிறது ஈஸிலி உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் புரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை டிஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பிளேட் சங்கர் அவர் வந்து எனக்கு வந்து முதலேருந்தே தெரியும், ரொம்ப வருஷமாக தெரியும், பழக்கம், நல்ல நண்பர். நான் நடிக்க ஆரம்பித்த டைம்லேருந்து தெரியும். ஹீஸ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஸ்வீட் வேர்ட்ஸ். ஆல்வேஸ் எனக்கு அந்த ஒரு கிராட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகஸ்டின், அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கும் அகஸ்டினுக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான். ஸோ அந்த சீன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 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 மாதிரி ஒரு ஃபன்னான சீன். கடைசி நிமிஷத்தில் ராதிகா மேம் தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க. அது அது வேறு விஷயம். பட் இட்ஸ் வெரி நைஸ் சீன். அண்ட் சஞ்சீவ் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட், சுனில் சார், கிங்ஸ்லி, மற்ற எல்லா எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். போஸ்டரில் பேர் இருக்கிறவங்க, போஸ்டரில் பேர் இல்லாதவங்க, கிரெடிட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரிவால்வர் ரீட்டாங்கிறது ஒரு ஒரு டார்க் காமெடி ஃபிலிம். ஒரு இதில் வந்து எல்லாரும் கேட்டாங்க, டார்க் காமெடி அப்படின்ட்டு எல்லாரும் கன்னை வச்சு சுற்றுறீங்களே அப்படின்னாங்க. சும்மா தான் கன்னை வச்சு சுற்றுறோம். இது ஒரு காமெடி ஆக்ஷன் தான், இட்ஸ் நாட் சிவியர் ஆக்ஷன். ஜாலியாக வந்து ஃபேமிலியோடு ரசித்து பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. நவம்பர் 28 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ரிவால்வர் ரீட்டா. தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். கீர்த்தி சுரேஷை தொடர்ந்து இந்த படத்தில் முக்கியமான ஒரு ரோல் பண்ண சென்ட்ராயனை பற்றி சொல்லி ஆகணும். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அவரோட நடிப்பு திறமையால் கண்டிப்பாக ஒரு உயிர் கொடுப்பாரு. அந்த வகையில் தான் இந்த ரிவால்வர் ரீட்டா படத்துலையும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. தாக்குமார்னு ஒரு கேரக்டர் இருக்குது சார். மெட்ராஸுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. அது இங்கே சொல்லக்கூடாதுன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ் சினிமாவுடைய சென்சார் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்க, அந்த வார்த்தை ரொம்ப தப்பான இது. அதனால எல்லாமே நோட்டு பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நான் இங்கேயே சொல்லிடுறேன், எங்கள் டைரக்டர் சார் வந்து பயங்கரமான அந்த எக்ஸ்பிரஷன், அந்த பர்ஃபார்ம் வந்து கரெக்டாக வாங்கினார் சார். அந்த வார்த்தை இன்னும் அந்த கொஞ்சம் பவர் பத்தலை சார். சொல்லுங்கள், தா சொல்லுங்கள், தா தா. அந்த நீங்கள் தப்பா எடுத்துங்க, நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கிங்க. தா, அந்த தா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3000 வாட்டி நான் சொல்லியிருப்பேன். 3000 வாட்டி நான் சொல்லியிருப்பேன் தலைவா. அத்தனை தா கேட்டார். நானும் கரெக்டாக பண்ணிட்டேன், சூப்பராக பண்ணிட்டேன். ஆனால் படம் வந்து முடிச்சு, படம் டப்பிங்கெல்லாம் பேசிட்டேன், முடிஞ்சு. இப்போ சென்சார் போர்டில் வந்து சார் அந்த வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது சார், நமக்கு ஒரு விஷயம் இருக்குது, அந்த வார்த்தை வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் நியூட் பண்ணிட்டாங்க. கீர்த்தி சுரேஷா ஒரு நடிகையாக பார்த்துருப்போம், ஒரு டான்ஸராக பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய பரிமாணங்களை நடிச்சிருந்தாலும் அவங்க ஒரு பெஸ்ட் கார் ரேசர் அப்படின்ற விஷயத்த சென்ட்ராயன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சேசிங் சீன் இருக்கான். இதை நான் சொல்கிறத விட சென்ட்ராயன் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். கீர்த்தி மேடம் வந்து கார் வந்து ரொம்ப சூப்பராக ஓட்டியிருக்காங்க, உண்மை. ஏன்னா ஒரு காரில் நான் ஓட்டுறேன், ஒரு கார் வந்து மேடம் ஓட்டுறாங்க. அந்த பாண்டிச்சேரியில் வந்துக்கிட்டு அந்த சேசிங் சீக்வன்ஸ்லாம் வந்துக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடு. நானும் மிதிக்கிறேன், ஏன் வண்டி போக மாட்டேங்குது, மேடம் வந்துட்டு பறந்துக்கிட்டு ஓடுது. ஆனால் உண்மையிலே சூப்பர் மேடம். ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து வேறு பயம், ஐயோ என்னாச்சு, யாராவது குறுக்க வந்துடுவாங்க அப்படின்னா இதில் அதெல்லாம் சூப்பராக ஓட்டினாங்க, ரொம்ப சூப்பராக ஓட்டினாங்க. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. யூடியூப்பு, கூகுளு, அந்த ட்விட்டரு அதெல்லாம் தட்டி விட்டோம்னா அம்புட்டு கொட்டுது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் இதில் மட்டும் அப்படி ரொம்ப செட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் சொன்னதுக்கப்புறம் நான் கதையாக என் சீன்ஸ் எதுவுமே கேட்கல. நான் பண்ணுறேன் சார், இந்த ரோல் நான் பண்ணுறேன் சார், நான் தான் சார் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டு, எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது லைட்டாக அழுக வருது எனக்கு. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நடித்தேன். அது இல்லாத போது எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோ வார்த்தைகளை பேசி நான் பண்ணியிருக்கேன். நான் அது இல்லை, கண்டிப்பாக மக்களுக்கு அதான் மக்கள் நல்லா இருக்கணும், அவங்கெல்லாம் சின்ன பசங்கள்லாம் கெட்ட வார்த்தைகளை கற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. தாக்குமார் வேறு மாதிரி இருக்கும். என்னுடைய கேரக்டர் பயங்கரமாக பேசப்படும், சூப்பராக இருக்கும். கம்மிங் 28 வந்து ரிலீஸு, உலகமெங்கும் ரிலீஸு.
மக்கள் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ரிவால்வர் ரீட்டா இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக பார்த்தோம். இந்த படம் நாளைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு இஷ்யூ பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படி சொன்னால் அந்த படத்தில் கண்டிப்பாக இவருடைய பாடல் இல்லாமல் இருக்கவே இருக்காதுப்பா. அந்த படத்துக்கு யார் வேணால் இசையமைப்பாளராக இருக்கலாம், ஆனால் இந்த இசையமைப்பாளரோட பாடல் இருக்கும் அப்படின்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடலை இப்போ ரீசெண்டாக வர எல்லா படங்கள்லையும் உபயோகப்படுத்துறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இளையராஜா அவர்கள் பேசியிருக்காரா? கிடையாது. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய தம்பியான கங்கை அமரன் அவர்களை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். கங்கை அமரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய கேள்விகள் கேட்டாலும் அவருடைய கவனம் எல்லாமே இசைஞானி அவர்களுடைய பாடலை நீங்கள் படத்தில் யூஸ் பண்ணாதீங்க, அப்படியே அந்த ஒரிஜினல் வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் கண்டிப்பாக காப்பிரைட்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சிருக்காரு. இந்த காப்பிரைட்ஸுங்கிறது வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே ஏஆர் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அப்போ அது அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுக்கெலாம் நான்லாம் அண்ணன்ட்ட சொல்லி அண்ணன்ட்ட பேசி அது ஒரு தடவை சண்டை கூட வந்தது ஞாபகம் நினைக்கிறேன். லைட் மியூசிக்காரங்களாம் அவங்கெல்லாம் விட்டோன்னா லைட் மியூசிக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டார் அண்ணா வந்து. லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அது விட்டாங்க. அதனால் லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல் ஒரு ப்ரோக்ராமை போடாமல் ஒரு சின்ன பீட்டா இந்த பாட்டு பாடினாங்க இந்த பாட்டு பாடினாங்கன்னு ஒன்று சாம்பிளாக போட்டிங்கன்னா அதில் ஒன்று காப்பிரைட்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லாம் பார்த்தோன்னா குட் பேட் அக்லி, லப்பர் பந்து, இந்த மாதிரி படங்களில் கூட அதாவது பொட்டு வச்ச தங்கக்கூடம் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் அப்படியே ஒரிஜினல் வெர்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. காப்பிரைட்ஸில் ஒரிஜினலில் வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது. ஒரிஜினலாக எடுத்து இப்போ பிக்சரில் போடுறாங்க இல்லைங்களா? எங்களோட பாட்டு பொட்டு வச்ச தங்க கோடம் சொர்க்கமே என்றாலும் அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா? அதுக்கு பெரிய காப்பிரைட்ஸில் டெஃபினட்டாக கொடுத்தாகணும். ஏன்னா எங்களுடைய நாங்கள் பண்ண வேலையை அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா? அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு, டெஃபினட்டாக கொடுத்தாகணும். அது பெர்மிஷன் வாங்கணும். அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட வந்து அனுமதி கேட்கலாம். அப்படி படம் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நன்றி, இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சரியாக போகிறோம். அவர் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார், எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். இந்த மாதிரி இசைஞானி அவர்களுடைய பாடலை அப்படியே ஒரிஜினல் வெர்ஷனை அவங்களோட படத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யார் காரணம்? இசையமைப்பாளர்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இசையமைப்பாளர்கள் காரணமாக இருந்தாலும் அவங்களுக்கு யார் இந்த ப்ரெஷரை கொடுக்குறா, இந்த சீனுக்கு இந்த பாட்டை கொடுப்பா அப்படின்னு யார் சொல்கிறா? இயக்குனரா, தயாரிப்பாளரா அப்படின்ற விஷயத்துக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. ப்ரொடியூசரோ டைரக்டரோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்தால் அது சொன்னாங்கன்னா அவங்க போடுவாங்க. மியூசிக் டைரக்டர் அது போடுவாங்க, அதே மாதிரி போட்டு தருவாங்க. இது ஜோடி மஞ்ச கூறுவினா இவங்க ஒன்று போட்டதா ஒன்று போடலாம், போட்டு அதே மாதிரி போட. ஆனால் அந்த பீட்டு வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டதுனால, அந்த பாட்டு பழக்கப்பட்டதுனால அது படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு குஷியை ஏற்படுத்துது. ஆல்ரெடி பார்த்து இப்படி மாற்றி பார்க்குறோமே அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் அது வருதே தவிர மற்றபடி ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இசையமைப்பாளர்கள் இதற்கு மேலும் இசைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதற்கு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இடம் கொடுக்கறது இல்லைங்கிறதான் ஒன்று. அவங்கள்ட்ட சரி, ஐயோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாட்டை போடியானா போட்டுருவாங்க. அதை வர வைக்கணுமே தவிர பல சுவையை எடுத்து போடுறதுங்கிறது கொஞ்சம் சில நேரத்தில் தேவைப்படும். அதை அனுமதியோடு பெற்றுக்கொண்டால் நமக்கு நல்லது. அதாவது நாங்கள் கேட்குற விஷயம் என்ன, ஒரு பாடலை யூஸ் பண்ணுறீங்களா, அப்படி இருக்கும்போது அந்த பாடலுக்கான காப்பி ரைட்ஸ் இல்லை பர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்றது தான் கங்கை அமரன் அவர்களுடைய முழு கருத்தாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை எமோஷ்னலாகவும் பேசியிருக்காரு. எனக்கு சினிமா வேணும், அவங்க நடிக்கிறதுக்கு ஒன்று அந்த ஆசையே கிடையாது. சதா சர்வ காலமும் மியூசிக்கிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு அண்ணனா கிடச்சிருக்காருன்னா எல்லா வீட்டிலையும் சொல்கிறது தான். என்னை விட பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது. ஏன்னா ஒரே தம்பி நான் தான் இருக்கேன். அதனால் அவ்வளோ பெருமைகளும் எனக்கு தான் வந்து சார். ஐயோ எங்கள் அண்ணா அப்படின்ற மாதிரி அவருடைய தவறுகளை ஒரு ஆள் வசந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன தவறு இருக்குன்றதை நோட் பண்ணுறதுக்கு பல பேர் அப்படி சுற்றிட்டே இருப்பாங்க. என்ன ஏதாவது ஒன்று பிடிச்சது ஆள் மடக்கணுண்டா, ஏன் அவன் தூக்கி கொடுக்கலாம்? நல்லா சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து ப்ரெஸ்ஸில் நான் திட்டேன், அதை போட்டு பெருசாக பண்ணிட்டீங்களே, அது என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கணும் இல்லையா நீங்கள்? அது மாதிரி எங்களை நல்லா வளர்த்து விடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் அவங்க நல்லவங்கப்பா. ஏதோ இதை நடந்த ஏதோ ஆத்திரத்தில் பண்ண சிவகுமார் சார் மைக்கை தள்ளி விட்டார், ஃபோனை தள்ளி விட்டார். அதுக்கு யாராவது எதாவது பண்ணிக்கலாம்? ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல. நான் வந்து சத்தம் போட்டு போகிறது பின்னால் நின்றுட்டு அவர் கேமராவை இப்படி பார்த்து, நம்ம இங்கே கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கோம், அவரை என்ன பார்க்குறதில்ல, பக்கத்தில் நின்றுட்டு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் பார்க்கும்போது நீங்களே பார்ப்பீங்க, அவங்க பேசுகிறவங்கள பார்க்க மாட்டாங்க. அங்கே கேமரா பார்த்து அப்படி, ஏன்னா அவங்க வீட்டுக்கு நியூஸ் சொல்கிறாங்களாம்.
பார்த்தியா நிற்கிறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நீங்கள் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் சொல்லணும். இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேட்டிக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இப்போ அட்மாஸ்ஃபியரில் ஆட்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சார் தயவுசெய்து அவர் அனுப்புங்க சார், நீங்கள் இந்த பக்கம் வந்துருக்கு சார், தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் எதுக்கு பின்னால் கூட்டம் உங்களுக்கு? அவரோட பேட்டி பேச்சு தானே உங்களுக்கு முக்கியம். அதனால் அப்படி மாறினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுறது அதுதான். அதனால தான் அது ஒரு 200 பேர் 300 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்காங்க சார். அதில் அழுத்து போய் வெளியே வந்தோன்னே கேமரா தின்னுட்டு, சார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, அவன் பக்கத்தில் கூட்டத்தை விலக்கிட்டு வந்து நின்று அப்படின்றாங்க. இது கஷ்டமாக இருக்குது. இப்படி திரும்பி பார்த்தா வாயா வந்து பேசி யார் சொல்ல காரணம் தான் அதுதான் நடந்தது. அதை பெருசாக போட்டு என்னை வந்து ஒரு மோசமான ஆளாக ஆக்கி டேக்கில் இருந்தீங்கல்லாம். சரி, ஓகே மக்களே, இன்னைக்கு ஷோவுடைய எண்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ரிவால்வர் ரீட்டா, கங்கை அமரன் அவர்களுடைய பேச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி ஏகப்பட்ட சினிமா தகவலோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது சினிமா 2.0.